ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஏங்க உங்க அமைச்சர் பிடிஆரோட நல்லா தாங்க பேசுறேன் அப்படி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டா முடிஞ்சு போச்சு கதை. இல்லை நான் மாத்திக்கிறேன், நான் ட்ரை பண்றேன், நான் அப்படிதான் வளர்ந்தேன் அப்படின்றபடி. நான் கிறிஸ்துவன், நான் பார்ன் கிறிஸ்டியன், எனக்கு கிறிஸ்துவ ஒரு மொழியை கற்றுக் கொடுத்துருக்கு. எந்த மொழியை கற்றுக் கொடுத்து கிறிஸ்துவ உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். தவறுக்கு மன்னிப்பு கேட்டுட்டா அவன் எங்கேயோ உயர்ந்து நிற்பான். இன்னைக்கு அது அசம்பிளி நடந்துச்சு நேற்று, நான் கொஞ்சம் அவர் சொன்னது தவறாக புரிஞ்சுக்கிட்டேன். இல்லை என்ன உருவ கேள்வி பண்ணுறாங்க சில பேர், அதை மனசில் வச்சு பேசிட்டேன், அதை வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்ன குறைஞ்சி போயிருவீங்க நீங்கள்? கேட்டால் அவர்களாகவே ராஜினாமா உங்கள் மீது ஆமாம் நாங்கள் எங்களை போட்டோம்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், உங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னு தான் எல்லாரும் வெளியே போகிறான். ரைட்டு, சும்மா போனாங்க, ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாம போனாங்க. 6 எம்எல்ஏக்கள் ஒருத்தரோட நடத்தின பேச்சுவார்த்தை முழுக்க எனக்கு தெரியும். சொன்னால் நல்லதில்லை. ஸோ அதெல்லாம் சும்மா அலங்காரத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்றாக முடியாது. இங்கேருந்து ஒன்று ஆட்கள் போகலாம் வரலாம், அதுக்காக கட்சியே இப்படி ஒன்றாயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் கொண்டு எல்லாம் ஜெயித்துறீங்களா? அப்போ அண்ணா இவங்க பேரை மாற்றிடலாமா? ஆனால் தொடர்ச்சி அதை பேசிக்கிட்டு தாவேக்காவின் பெயரை அதிமுக மாற்ற ஆதவ் தயாரா? ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னவங்களை இழுத்து வச்சு தான் நீங்கள் ஆட்சி நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லி காட்டதான் சார் செய்வாங்க. உங்களுக்கு வலிக்குதுங்கிறக்காக சொல்லாமல் இருப்பாங்களா? அதை நீங்கள் வேணால் காது மூடிக்கோங்க, இல்லாட்டி அவைக்கு நீக்கிட்டு போங்க. ஆனால் ஓவராலாக இப்போ அசம்பிளியில் நடக்கிற விஷயங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? நேற்று முந்தா நாள்லாம் பார்த்தோம்னா பெரிய ஆழமான விவாதங்கள் நடந்த மாதிரி இல்லை. மரிய வில்சன் அவர்களோட அந்த இஷ்யூ வருது, அப்புறம் ஆதவர்ஜுனா வர்சஸ் உதயநிதி, அப்புறம் விஜய் இல்லை, அந்த அனாவசியமான வார்த்தைகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்த உடனே அமைச்சர் நீங்கள் பேசுங்க ஸ்பீக்கர் எல்லாம் கூட அமைச்சர்கள் எழுந்து ஒரு கேட்டால் கொடுக்கணுங்கிறது மரபுப்படி அவர் செஞ்சுட்டு இருக்கிறார். அசம்பிளி முடிஞ்ச பிறகாது அமைச்சரவைகள் தன் ஆளுங்கட்சியினை தனியாக கூப்பிட்டு பேசணும், ஸ்பீக்கரை வச்சுக்கிட்டே கூட அனாவசியமாக எழுந்து பேசாதீங்க அப்படின்னு. அர்த்தமுள்ள வாதங்கள் நிஜமாவே நடக்கல. அதுக்காக புதுசாக வந்திருக்கிட்ட போய் நீங்கள் முழுமையாக அப்படியே எதிர்பார்த்து ஏன் அண்ணா காலத்தில் இருந்த மாதிரி இல்லையே அப்படிலாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியாது. தேவையற்ற வார்த்தைகளை தவிர்க்கணும். அது தன்னம்பிக்கை என்கிற பெயரில் எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைச்சிடாதீங்கன்னு சொல்கிறோம் அப்படிங்கிற பேரில் ஒரு திமிரும் ஆணவமும் கலந்து சில நேரங்களில் வார்த்தைகள் வந்துடுது அமைச்சர்கள்ட்ட இருந்து. அது அவர்களுக்கும் நல்லதல்ல, சட்டமன்ற மாண்புக்கும் நல்லதில்லை, தமிழ்நாட்டுக்கும் நல்லதில்லை. மரிய வில்சனுடைய பேச்சு அப்படி தான். அவரை யாருமே கிண்டல் பண்ணல. நீங்கள் வெளியில் சில தனிநபர்கள் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் பதிலடி கொடுங்க. உங்களை உருவ கேலி பண்ணாலோ உங்களுடைய மொழி நடையை கேலி பண்ணாலோ நீங்கள் தாராளமாக பதிலடி கொடுக்கலாம், சட்ட நடவடிக்கைகள் எடுக்கலாம், யாரும் மறுக்க போகிறதில்ல. அன்னைக்கு மதிமுக உறுப்பினர் ராஜேந்திரன், திமுக உறுப்பினர் ராஜேந்திரன் பொலைட்டாக தான் சுட்டி காமிச்சார். நிறைய ஆங்கில வார்த்தைகள் பயன்படுத்துறீங்க, கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அதில் என்ன உங்களுக்கு இப்போ கெட்டு போச்சு? ஏங்க உங்கள் அமைச்சர் பிடிஆரோட நல்லா தாங்க பேசுகிறேன் அப்படி சிரிச்சுக்கிட்டு உட்காந்துட்டா முடிஞ்சு போச்சு கதை. இல்லை நான் மாற்றிக்கிறேன், நான் ட்ரை பண்ணுறேன், நான் அப்படி தான் வளர்ந்தேன் அப்படின்றபடி. நான் கிறிஸ்துவன், நான் பார்ன் கிறிஸ்டியன், எனக்கு கிறிஸ்துவ ஒரு மொழியை கற்றுக் கொடுத்துருக்கு. எந்த மொழியை கற்றுக் கொடுத்து கிறிஸ்துவம் உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். கிறிஸ்துவம் என்ன சார் கற்றுக் கொடுத்து? அது மத ரீதியான சக மனிதர்களை மதிக்கிறது மாதிரியானதான் கற்றுக் கொடுத்து. நீங்கள் அந்த கிறிஸ்துவத்தை முழுமையாக கடைப்பிடிச்சார் அவர்? கோபத்தை காட்டணும்னு எந்த கிறிஸ்துவத்தில், எந்த பைபிளில், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு எதுல நீ கோபத்தை காட்டுன்னு இருக்கு? காட்டுங்க. கிறிஸ்துவ மதத்தை பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? புரியுதுங்களா? அவர் எல்லாம் மீறாரு. அப்படியே பேசிக்கிட்டே வந்து அந்த கிறிஸ்துவம் எனக்கு ஒரு மொழியை கற்றுக் கொடுத்துருக்கு, அன்பு மொழி, அதை நீங்கள் எத்தனை தமிழ் படித்தாலும் உங்களுக்கு அது புரியாது. அப்போ நீங்கள் அதை உயர்த்துறதா நினைச்சு தமிழத்தால் என்னத்துக்கு இந்த வேலை? கிறிஸ்துவத்தை யாருமே எதிர்க்கலையே, யாரும் முகம் சொல்லிக்கலையே. ஆனால் முகம் சொல்லிக்க வச்சுட்டீங்களே முதல் முறையாக, நீங்கள் எரிச்சல் பட வச்சிங்களே. இதுதான் கிறிஸ்துவம் கற்றுக் கொடுத்தா? நீங்கள் பேசுறதை பற்றி ஒரு வாரம் வந்துச்சுன்னா மதத்தை எதுக்கு சார் இழுக்கிறீங்க? இது என்ன சார் அக்கிரமம்? அது அந்த கிறிஸ்துவமே அவரை மன்னிக்காது. மாறா அந்த கிறிஸ்துவம் என்னமா சொல்லிச்சு, நான் நேற்று இந்த சபையில் தவறாக பேசிட்டேன், கொஞ்சம் கோபத்தை காமிச்சிட்டேன், அதுக்காக நான் வருத்தப்படுறேன் இன்னைக்கு சொல்லியிருந்தாருன்னா அதைத்தான் கிறிஸ்துவம் வலியுறுத்துது. மனம் திறந்து நீ மன்னிப்பு கேள் சொல்லுதா? நான் புரிஞ்சுக்கிட்ட கிறிஸ்துவம் அதுதான், நான் கேள்விப்பட்ட கிறிஸ்துவம் அதுதான். தவறுக்கு மன்னிப்பு கேட்டுட்டா அவன் எங்கேயோ உயர்ந்து நிற்பான். இன்னைக்கு அது அசம்பிளி நடந்துச்சு நேற்று, நான் கொஞ்சம் அவர் சொன்னது தவறாக புரிஞ்சுக்கிட்டேன், இல்லை என்ன உருவ கேலி பண்ணுறாங்க சில பேர், அதை மனசில் வச்சு பேசிட்டேன், அதை வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன். என்ன குறைஞ்சி போயிருவீங்க நீங்கள்? மாற ஆணவத்தை காட்டிட்டு உட்கார்றாரு. இதுதான் கிறிஸ்துவம் கற்றுக் கொடுத்தேன்னா அந்த கிறிஸ்துவம் அவருக்கு தேவையான அவர் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு கிறிஸ்துவம் வன்முறையோ கோபத்தையோ கற்றுக் கொடுக்கல. அனாவசியமான வாதம் நேற்று நடந்தது. ஸ்பீக்கராக தடுத்துருக்கணுமா இல்லையா? ஏங்க அவர் என்ன சொல்றாரு, நீங்கள் எதுக்கு மதத்தை இழுக்கிறீங்க? கேட்டிருந்தாதான் ஒரு நிஜமான கிறிஸ்துவர் நான் சொல்லுவேன், நிஜமான ஸ்பீக்கர் நான் சொல்லுவேன். விஜய் எஞ்சி பேசிருக்கலாம்ல, எதுக்கு கிறிஸ்துவத்தில்? அவரும் கிறிஸ்துவர் தான், எழுந்து ஒரு வார்த்தை பேசியிருக்கணும்ல. ஏன் விஜய் மௌனமாக இருந்தார்?
நேற்று நடந்தது துரதிர்ஷ்டவசமான ஒரு சம்பவம், துரதிர்ஷ்டவசமான நாள். இனிமேல் அது ரிப்பீட் ஆகாம பார்த்துக்கிட்டா எல்லாருக்கும் நல்லது. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு 50 இயர்ஸில் முக்கியமான ஒரு புது கட்சி ரொம்ப பவர்ஃபுல்லாக தமிழ்நாடு அசம்பிளியில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ தமிழ்நாடு அசம்பிளியில் நடக்கக்கூடிய இந்த விவாதங்களோட தன்மை மாறி இருக்கா தாவேக்கு வந்ததுக்கப்புறம், இல்லாட்டி அதே பழையபடி தான் இருக்கா? தன்மை மாறதானே சார் செய்யும். அந்த இளம் கன்றுகள் எல்லாம் வீரியத்தோட பேசதான் செய்யறாங்க. பாசிட்டிவா மாறி இருக்கா? இல்ல, அது பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அப்படி ஆக்குறத அவங்க கையில தான் இருக்குது. அது மாற்றம்ங்கிறத எல்லாரும் வரவேற்கலாம். ஆனா மாண்புங்கிறது நிரந்தரமானது. அது கெடாம பார்த்துக்கிட்டா நீங்க எப்படி வேணாலும் மாத்துங்க, மாண்பை கெடுத்துறாதீங்க. குறிப்பா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, குதிரை பேரத்தை இபிஎஸ் அவர்கள் கொண்டு வராரு. ஸ்பீக்கரும் டென்ஷன் ஆகுறாரு, ஆதவர்ஜுனாவும் டென்ஷன் ஆகுறாரு. இந்த சட்டமன்றத்துடைய முதல் கூட்டத்தொடர் ஞாபகம் இருக்கா? அப்போ அந்த ஜோதிடரை பத்தி நியமனம் வந்து ரத்து பண்ணுங்கலாம் பேசுறேன். அந்த நாள்ல குதிரை பேரங்கிற வார்த்தை எத்தனை இடம் அவையில் இடம்பெற்றுச்சு. நீங்க பண்ண வேலை தானே சொல்லி காமிச்சாங்க. அமமுக எம்எல்ஏ பத்தி குற்றச்சாட்டு வந்த போது அந்த வார்த்தையை நீக்கிற அளவுக்கா நீங்க நடந்துக்கிட்டீங்க? அப்படி அதை பத்தி பேசவே கூடாதுன்னா வேற வழி இல்லை சார். நடந்தா சொல்லி தானே சார் காட்டணும். அந்த வழி பெயின் எடப்பாடிக்கு தான் சார் தெரியும். கேட்டா அவர்களாகவே ராஜினாமா உங்கள் மீது ஆமா, நாங்க எங்களை போட்டோம்லாம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம், உங்க மேல நம்பிக்கை இல்லைன்னு தான் எல்லாரும் வெளியே போறான். ரைட்டு, சும்மா போனாங்க. ஒரு பேச்சுவார்த்தை நடத்தாம போனா 6 எம்எல்ஏக்கள் ஒருத்தரோட நடத்தின பேச்சுவார்த்தை முழுக்க எனக்கு தெரியும். சொன்னா நல்லது இல்லை, தப்பு இல்லை. நீங்க அரசியல் பண்றீங்க. அப்படி அரசியல் பண்ற போது அது விமர்சனத்துக்கு வரதானே சார் செய்யும். அதை பத்தி பேசவே கூடாதுன்னா நீங்க சும்மா இருந்தா தானே அதை பத்தி பேச மாட்டாங்க. ஸோ அந்த வழியை அனுபவிக்கிற எடப்பாடி பேசினா என்ன தப்பு இருக்கு? உங்களுக்கு வழின்னா அந்த வேலையை செய்யாம இருங்க. அந்த வார்த்தை ஒண்ணு கெட்ட வார்த்தை இல்லையே. இந்த அரசு அமைஞ்சதே அந்த பேரத்தின் அடிப்படையில தானே. தப்பு இல்லை. 108 கொடுத்தா விஜய் என்ன பண்ணுவாரு? நான் அடுத்த தேர்தலில் பார்த்துக்கிறேன்ட்டு போறதுக்கு அவர் என்ன முட்டாளா? சொல்லுங்க. கொஞ்சம் மெனக்கட்டா மெஜாரிட்டியை காமிச்சு நம்ம ஆட்சி நடத்தலாம்னு தான் சார் எந்த அரசியல்வாதியும் நினைப்பாங்க. அது விஜய் நினைச்சல அரசியல் இதே தப்பு இல்லைன்னு நானும் சொல்றேன். ஆனா அது குதிரை பேரம் இல்லை, அந்த பேரம் இல்லைன்னு எதுக்கு நீங்க ஆமையா ஒரு ஆட்சியை நடத்துறதுக்கு இந்த அவசியம்? இன்னொரு தேர்தலை மக்கள் விரும்ப மாட்டாங்க, சொல்லிட்டு போங்க. ஸோ நீங்க எல்லாம் செய்வீங்க. IUML 1 எதுக்காக கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தாங்க? எப்படி கொடுத்தீங்க? முதல்ல ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி 3வது சந்திப்பு விஜய் கொடுத்த லெட்டரை எடுத்துப்பாங்க. இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கிறத பத்தி முடிவே எடுக்கல. இவங்க போய் கேட்கவும் இல்லை அபிஷியலா. IUML 1 லெட்டர்ல இருக்கும். நீங்க எந்த பேச்சுவார்த்தை நடத்தி 1 போட்டீங்க? திமுக அணியில் அந்த நிமிடம் வரை இருக்கிற IUML அது என்ன பேரம்னு நீங்க சொல்லுங்க. நான் அரசியல் ரீதியா பார்த்தா அதுல தப்பு இல்லை. ஏன்னா எப்படியாவது ஆட்சி அமைச்சு ஆகணுங்கிற அந்த வேட்கை 108 இடங்களை ஜெயிச்சா ஆட்சி அமைக்க வாய்ப்பு இல்லை. அந்த இடத்த நெருங்கிட்ட ஒரு கட்சி செஞ்சா தப்பு இல்லை சார். ஆனா அது இல்லைன்னு சொல்லாதீங்கன்னா அதுக்கு என்ன பண்றது? நிஜத்தை தானே சொல்லி காட்டுவாங்க. ஏன்னா இப்படிதான் போய்கிட்டு இருக்கு பாப்பா. அது உண்மையா இருக்கிறது ஓகே. இபிஎஸ் அவர்கள் ஆனா அதை இப்ப அசம்பிளியில பேச வேண்டிய தேவை என்ன? அந்த இடத்துல தான் சார் சொல்லி காட்டுவாங்க. இந்த அரசு அமைஞ்சதே இப்படிதான்னு. இப்ப திமுக சில நேரங்களில் சொல்றது இல்லையா, நீங்க எப்படியே எங்களை திட்டுறீங்களே, எங்களை ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்கணும்னு சொன்னவங்களை இழுத்து வச்சுதான் நீங்க ஆட்சி நடத்திட்டு இருக்கேன்னு சொல்லி காட்டதான் சார் செய்வாங்க. உங்களுக்கு வலிக்குதுங்கிறக்கா சொல்லாம இருப்பாங்களா? அதை நீங்க வேணா காது மூடிக்கோங்க, இல்லாட்டி அவைக்கு நீக்கிட்டு போங்க. அப்புறம் ஆதவர்ஜுன் அவர்கள் அதுக்கு ஒரு பதிலடி கொடுக்குறாரு. அதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுகவை ரொம்ப பாசிட்டிவா பாக்குறாரு. அம்மையார் ஜெயலலிதா அவர்களை பாசிட்டிவா பாக்குறாரு. 2017 வரைக்கும் நல்ல ஆட்சி தான் நடந்ததுன்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அந்த அதிமுக வேற, இந்த அதிமுக வேறன்றாரு. அந்த அதிமுகவே இப்ப எங்க கிட்ட வந்துடுச்சு, ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்லாம் சொல்றாரு. ஒண்ணுதானே விராலிமலையில அந்த அதிமுக துண்டை பிடிச்சி இழுத்தீங்களா? எதுக்கு? மேடையில் அந்த கரை தெரிஞ்சிடக்கூடாதுன்னு ஒரு மூதாட்டி பெண்மணியினுடைய இடுப்புல கட்டி இந்த துண்டை உருவுறாங்க. போட்டோல அது வந்துருமா? நீங்க தான் ஒன்னாச்சு, எதுக்கு துண்டை போய் உருவுற ஒரு பொம்பளை கிட்ட இருந்து? ஸோ அதெல்லாம் சும்மா அலங்காரத்துக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். அதிமுகவும் தாவேக்காவும் ஒன்றல்ல, ஒன்றாக முடியாது. இங்கேருந்து ஒன்று ஆட்கள் போகலாம் வரலாம், அதுக்காக கட்சியும் இப்படி ஒன்றாயிடுச்சுன்னா இப்போ நீங்கள் கொண்டு எல்லாம் ஜெயித்துருவீங்களா? அப்போ அண்ணா பேரை மாற்றிடலாமா? ஆனால் தொடர்ச்சி அதை பேசிக்கிட்டு தாவேக்காவின் பெயரை அதிமுக மாற்ற ஆதவ் தயாரா? ரெண்டும் ஒன்று தானே சார். அப்புறம் நீங்களே பேச சொல்ல மாட்டீங்க. அதில் உங்களுக்கு தயக்கம் இருந்ததுன்னா அப்போ அது உண்மை இல்லைன்னு அர்த்தம். ஆனா தொடர்ச்சியா அந்த அரசியலை கையில் எடுக்கிறாங்க இல்லையா? நாங்க தான் உண்மையான அதிமுக. காரணம் என்னன்னா எடப்பாடி தான். அவருடைய இந்த ஆளுமையற்ற தன்மை, அவர் மீதான நம்பிக்கை குறைஞ்சிடுச்சு. அதனால தொண்டர்கள் நிர்வாகிகள் கொஞ்சம் கொஞ்சமா போய் சேர்ந்துக்கிட்டே இருக்காரு. அதை முழுமையா கபலீகரம் பண்ணணும்னு பாக்குறாங்க. தாவேக்கா செய்யறது பக்கா அரசியல். அதுக்காக அதிமுக தாவேக்கா ஒண்ணுதான் சொல்றதெல்லாம் ஏற்கிறதுக்கு யாரும் இங்க தயாரா இல்லை. அது நிஜமும் அல்ல. இப்ப கடைசியா ஒரே ஒரு கேள்வி சார். இப்ப இந்த அசம்பிளி செஷனை பார்க்கும்போது முன்வைக்கக்கூடிய ஒரு பரவலான குற்றச்சாட்டு என்னன்னா, நிறைய பர்சனல் அட்டாக்ஸ் இருக்கு.
இப்போ எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டால் கேள்வியை டைரெக்டாக அட்ரஸ் பண்ணாமல் பர்சனல் அட்டாக்ஸ் பண்ணுறது, சம்மந்தமில்லாத விஷயங்கள் பேசுறது, லைவ் டெலிகாஸ்ட் ஆகுதுன்றதுக்காக மக்கள்கிட்ட பெர்ஃபார்ம் பண்ணுறது. இல்லை விஜய் கிட்ட பேர் எடுக்கணும், முதலமைச்சர்கிட்ட பேர் எடுக்கணும்னு சில பேர் பண்ணுறாங்க. அவசரப்பட்டு எழுந்தால் அதில் அவமானப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். அதனால தான் புதுசாக வர்றாங்க, அவங்களுக்கு பேசணும்னு ஆசை இருக்குது. அது இந்த தொடங்குறதுக்கு முன்னாடி யாதவ் இனிமேல் முதலமைச்சர் பேச மாட்டார், அவை முன்னவர் நீங்கள் தீர்மானம் கொண்டு வாங்க அப்படின்லாம் சொன்னார் பொது மேடையில். இது தப்பு இல்லையா? முதலமைச்சர் எழுந்து பேசணும் சார். நேற்று அவர் எந்திரிச்சிருந்தாருன்னா மரிய வில்சன் கலக்கும், அவர் எந்திருந்தா மரிய வில்சன் பேசாமே பார்ப்பார். ஏன்னா முதலமைச்சருக்கு இருக்க மரியாதை அது. அவர் எழுந்துட்டா மற்றவங்க உட்காந்துருவாங்க. நேற்று ஏன் விஜய் செஞ்சிருக்கலாம்ல? அப்போ எப்போ தான் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுவீங்க? இல்லை எல்லாம் இப்படி பேசுறத அவரும் சேர்ந்து ரசிக்கிறாரா? அது நல்லது தானா? நிச்சயமா நல்லது இல்லை. இப்போ மரிய வில்சனோட பேச்செல்லாம் தாவேக்காவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்களா சார்? நீங்கள் கட்சி ரீதியாக பார்க்க வேண்டாம். அரசியல் இல்லையா, ஒரு மாண்புன்னு ஒன்று இருக்குல்ல, பொதுமக்கள் முகசொலிப்பான் ஒன்று இருக்குல்ல, மதத்தையே விட்டுருங்க சார். இந்த கிறிஸ்டியனே முகசொலிப்பான் சார். நிஜமான கிறிஸ்துவன் நேற்று நடந்த வாதத்தை ரசிக்க மாட்டான். கிறிஸ்துவர்கள் எத்தனை பேச தமிழுக்காக போராடி இருக்கிறாங்க, தமிழை வளர்க்கறதுக்கு எத்தனை இலக்கியங்களை கொடுத்துருக்காங்க சார். அவர் பேசுறது ஏதோ பொருத்தமே இல்லையே. நீங்க சொன்னீங்களா, அதிகமா பேச பேச பொருத்தமற்ற பேச்சுக்கள் வருது, அர்த்தமற்ற பேச்சுக்கள் வருது. முன்வரிசை அமைச்சரிடமிருந்து அப்படி வெளிப்படுத்துவது துரதிருஷ்டவசமானது. வெளிப்படுவதும் தவறு, அதை அனுமதிக்கிறதும் தவறு. ஸ்பீக்கர் கொஞ்சம் கண்ட்ரோலை கையில் எடுக்கலைன்னா, அவர் தன்னை சபாநாயகராக தேர்ந்தெடுத்த அந்த கட்சிக்கு துணை போகலையால் உதவி செய்யலைன்னு தான் என்ன தோணுது எனக்கு. அதுக்கு மேலே பெரிய வார்த்தைகள் சொல்லக்கூடாது. அவர் செய்ய தவறுனா முதலமைச்சர் எழுந்து பேசணும், அமைதியா இருங்கன்னு சொல்லணும், தப்பு நடக்குதுன்னு சொல்லணும். அவர் மதத்தை பற்றிலாம் பேசினா மதத்துக்கு இடம் இல்லை. எந்த மதத்தினருக்கும் அந்த கோவம் வரும். மரிய வில்சன் கிறிஸ்துவராக இருந்தால் மட்டும் கோவம் வராது. உடல் மொழியை, உங்களுடைய உடல் உருவத்தை, உங்களுடைய உருவ அமைப்பை கேள்வி செஞ்சால் மதத்துக்கு அதுக்கு என்ன, தனி மனிதன் எவனுக்கும் கோவம் வரும் சார். அது என்ன கிறிஸ்துவனுக்கு மட்டும் கோவம் வருங்கிறது? அதில் மதத்துக்கு என்ன சார்? எனக்கு நிஜமாவே புரியல. சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல. அப்படி அது எதுக்கு எடுத்தாலும் மதம், இந்த விக்டிம் கார்டை யூஸ் பண்ணுறது யோக்கியமற்ற செயல். நீங்கள் விக்டிமே இல்லாத போது பயன்படுத்துறது உச்சபட்ச யோக்கியமற்ற செயல். அது எதுக்கு? அது தேவையில்லாத வேலை. எவ்வளோ சீக்கிரம் முற்றுப்புள்ளி வைக்கிறாங்களோ அந்த மாதிரியான காரியங்களுக்கு இந்த அரசுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நல்லது. ரொம்ப நன்றி சார், அருமையான இந்த பேட்டிக்கு ரொம்ப நன்றி. நன்றி.